வணக்கம் நண்பர்களே. மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் லிங்கத்தின் திட்டத்தை தகர்த்தெறிகிறாங்க. லிங்கம் மதுவை கொண்டு நம்ம சீனுவை கொடுத்து வச்சு அப்படியே பிளாட்டாக வச்சுறாங்க. அதோட சீனு ரூமில் போய் தூங்க போக நேரம் ரூமில் மாயான்னு நினைக்கிறாங்க. ஆனால் லிங்கம் சாருவை உட்கார வச்சுக்கிட்டு சாரு கூட நம்ம சீனு தப்பு பண்ணதாட்டு மாப்பிள்ளையோட அப்பாவை கூட்டி எல்லாத்தையும் கலைக்க வச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா சீனு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சாரு வாயாலே பொய் சொல்கிறாங்க. நம்ம ரகுராம் கண்டுபிடிச்சிறாங்க. ஒரு கட்டத்தில் இங்கே தப்பு நடந்திருக்கு. ஏன்னா பத்மாவும் சாருவை கல்யாணம் பண்ணட்டும், சீனு இனி யார் சாருவை கல்யாணம் பண்ணுவா, என் பையன் கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சுறாங்க. எல்லாரும் வாயடைச்சி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் மாப்பிள்ளையோட சரவணனோட அம்மாவை கொண்டு மாயா அசத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா குட்டு வெளிப்பட்டுட்டுன்னு சொல்லலாங்க. லிங்கத்தோட குட்டு வெளிப்பட்டு அடித்து வெளுத்து விரட்டி விடாங்க நம்ம ரகுராம். அதோட சரவணன் சாரு கல்யாணம் நடந்துருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. லிங்கம் நம்ம சீனுவை கூட்டு வச்சு இந்த பாரு மாப்பிள்ளை, நீ என் பொண்ணோட கல்யாணம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சீனு வேண்டான்னு சொன்னாலும் மதுவை குடிக்க வச்சு நம்ம சீனுவோட நிலைமையை தலைகீழாக மாற்றி ரூமுக்கு போக படுக்க நம்ம சீனு போகிறாங்க. மாமா கண்ணில் பற்றாமல் நம்ம போய் படுத்துக்கிடுவோம், இல்லாட்டா மாமா நம்மளை விட மாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராமுக்கு பயந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா வீட்டில் இல்லை. நம்ம சரவணனோட அம்மாவை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தேட நம்ம தனாவும் மாயாவும் போயிடறாங்க. இதை சாக்குவுக்க பயன்படுத்தி தான் லிங்கம் இந்த வேலையில் இறங்குறாங்க. அப்போ ரூமில் நம்ம மாயா இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம சாருவை இருக்க வைக்கலாம் அப்படின்னு சீனுவோட ரூமில் சாருவை போய் இருக்க வைக்கிறாங்க. நம்ம சீனுவும் சாருன்னு நினைக்கல, நம்ம மாயா தான் இருக்கா அப்படின்னு பக்கத்தில் போய் நின்று நம்ம மாயாவை அப்படியே பிடிக்கிறாங்க. நம்ம சாரு வசமாக கெட்டி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த நேரம் தான் சரவணோட அப்பாயை போக சொல்கிறாங்க. நீ கத்தி கூட்டணும், எல்லாரும் வரணும், சாருவை இப்படி கெடுத்துட்டான் இந்த சீனு அப்படின்னு பழியை தூக்கி போடணும், இப்படி ஒரு மருமக எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கொடுத்து நம்ம லிங்கம் அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தா அவர் ஊரை கூட்டுறாரு. நாங்கள் ஒழுக்கமான ஒரு மருமக வேணும்னு நினச்சா இந்த சீனு என் மருமகளை கெடுத்துட்டான், இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாரும் அவங்க சொல்லது உண்மைதான், என்ன தான் சீனு கெடுத்துட்டான், இனி என் வாழ்க்கையே போயிடுச்சு, இனி யார் என்ன கல்யாணம் பண்ணுவா அப்படி இப்படின்னு உருட்டல் புரட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மகாலிங்கமும் அவங்க மனைவியும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது, ரகுராமண்ணே நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு வேலையே சகல பண்ணிட்டாரு, இனி என் மகளுக்கு இந்த வாழ்க்கைக்கு வேறு யார் தாலி கட்ட போகிறா அப்படின்னு நம்ம ரகுராமுக்கிட்ட உங்கள் நம்பி தான் உங்கள் வீட்டில் எங்கள் சார்வை அனுப்புனோம், ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை உங்கள் தங்கச்சி பையன் பண்ணிட்டான் என் பொண்ணுக்கு, இனி என் பொண்ணோட வாழ்க்கை என்ன அப்படின்னு அந்த இடத்துல நியாயம் கெட்டதை கூட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. தந்திரத்தை யூஸ் பண்ணி எங்கே லிங்கம் அடைச்சி வச்சுருப்பான் இந்த சரவணனோட அம்மாவை எப்படியே மீட்கணும் அப்படின்னு மீட்டுறாங்க. அவங்கள மீட்டுக்கிட்டு வசமாக இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. நான் இல்லாத நேரத்தில் வசமாக சீனுவை சிக்க வச்சு கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ஐடியாவே பண்ணியிருக்கீங்களா, நான் உங்களை விட போகிறதில்ல இல்லைடா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோம்னா மாயா ரகுராமுக்கிட்ட உண்மையை குட்டுன்னு வைக்கிறாங்க. இந்த பாருங்க பெரியப்பா, இந்த மகாலிங்கத்தோட சேர்ந்து அத்தை எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அத்தையோட திட்டம். அதுக்காக தான் அவங்க அம்மா சரவணனோட அம்மாவை கடத்தி வச்சுருந்தாங்க. அதை மீட்க போனேன். அந்த நேரத்தில் தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்போ இதுதான் ஒரே வழினே சாரு சீனு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு அந்த இடத்துல பொய் சொல்லுறா, நான் சொல்லுறது தான் பெரியப்பா உண்மை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டோன்னா யார் உண்மையை சொல்கிறா யார் பொய்யை சொல்கிறா அப்படின்னு நான் யோசிக்க கூட எனக்கு முடியாது. இது
நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம், இதுக்கு பெரிய தண்டனை யார் பொய் சொன்னாலும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஒரு சாதுரியமாட்டு நம்ம ரகுராம் வந்து கண்டுபிடிச்சுறாங்க. இந்த சாரு வந்து வேணும்னே பொய் சொல்லுறா. அதோட மகாலிங்கத்தை திட்டம் வந்து எப்படியாவது சீனுவை வந்து சாருக்கு மாப்பிள்ளையாக்குறது தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு உடந்த பத்மா அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சம் ஆகுது. பத்மாயை அடித்து சொந்த பையனுக்கு வாழ்க்கையை இப்படி வந்து நீ கேள்விக்குறியாக்க பார்க்குறியா அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட வந்து ஒரு கட்டத்தில் சாரு வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சுறாங்க. சீனு மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன், அதுக்காக தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், அதுவும் இல்லாமல் நான் இந்த சரவணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போந்தான் நம்ம சாருவோட குட்டு வெளிப்பட்டுருது. அதோட பார்த்தோன்னா இப்படி ஒருத்தி வந்து இவ்வளோ சாதுரியமாட்டு கல்யாணம் ஆன ஒரு புருஷன் தான் வேணும் அப்படின்னு வந்து அடம்பிடிக்கா. அவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி நிற்கிறா. இவ எல்லாம் ஒரு பொண்ணா, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, நீ வந்து இவரை கல்யாணம் பண்ணாட்டா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை சாரு, இப்போவே உங்கள் அப்பா கூட நீ போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரகுராம் ஒரு முடிவை எடுக்கிறாங்க.